வணக்கம் நண்பர்களே. சமீபத்திய செய்தி, இந்தியா சைனாவினுடைய எல்லைப் பகுதியில் 4 வருஷம் அந்த கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு அப்புறம் இந்திய இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. சைனா பகுதியில் 40 பேருக்கு மேலேனாங்க. அவங்க வழக்கமாக சைனா ஒத்துக்கலை, ஒன்றும் இல்லைனாங்க. அப்புறம் 4 பேர் தான் செத்தாங்கன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக இமயமலையில் பனியிலும் கடும் குளிரிலும் 2 பக்கமும் மிலிட்ரி பில்டப் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் 2 பக்கம் வந்தாங்க. நம்ம பகுதியில் இப்போ எல்லை பகுதியினுடைய ரோடெல்லாம் நல்லபடியாக அதாவது போக்குவரத்து வசதியாக அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய பகுதியில் ஏற்கனவே சைனாவில் அது ரொம்ப காலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 62 இண்டோ சைனா வார், அதில் நமக்கு ஒரு பெரிய பாடம். அது நம்மளுடைய அரசியல் தோல்வி, நம் நாட்டினுடைய அரசினுடைய தோல்வி. சைனா ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்தியாவை ஒரு ஒரு ரைவலாக, அதாவது ஒரு எதிரியாக பார்க்குற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. அதாவது எங்கே நம்ம அவங்களுக்கு மேலே போடும்போது அவனுக்கு கவலை. அவங்க பொருளாதாரத்தில் இன்றைக்கி நிலைமையில் நம்மளுடைய ஜிடிபியை விட, நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அதிக அளவில் உற்பத்தி கொண்ட நாடு அது. பஞ்சமாக இருந்த நாடு 70களிலும் 80 ஆரம்பத்திலும் பஞ்சத்தால் மரணம்னு இருக்கிற அளவுக்கு மோசமாக இருந்த நாடு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கி மேற்கத்திய நாடுகளின் உதவியால் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. அதுக்கப்புறம் பணம் வந்தவுடனே திமிரு இப்போ அதிகமாகிடுது. ஏற்கனவே அவங்களுடைய நடவடிக்கை சரியாக இருக்காது, ஆனால் அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறினா சரியாயிருவாங்கங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஹென்ரி கிஸ்ஸிஞ்சர்னு சொல்லி அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர், அந்த மனிதர் இருக்கிற காலத்தில் சைனாவை சப்போர்ட் பண்ணி அவங்கள பொருளாதாரத்தில் முன்னேற்றி விட்டால் அவங்களால பிரச்சனை இருக்காதுங்கிற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் அவங்க போனாங்க. சைனாவை பொறுத்தளவு கம்யூனிச நாடு. கம்யூனிச நாடுனா தேர்தல் எதுவும் கிடையாது, ஆட்சியில் இருக்கிற சில மனிதர்களுடைய விருப்பை பொறுத்து அங்கே நடக்கிறது. ஸோ அவங்க செய்கிற அட்டுழியம் எல்லாம் அந்த மக்களுடைய விருப்பத்தின் பெயரால் நடக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு நாடு ஜனநாயக நாடுனா தேர்தல் நடக்கும்போது அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க பாலிசி சரியில்லைன்னா மக்கள் தோற்கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எதுவுமே சைனாவில் கிடையாது. ஒரே கட்சி, அது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அந்த கட்சி தான் நிற்கும், அவங்க தான் ஜெயிக்கணும். வேறு யாரும் நிற்கணும்னா அது என்ன அர்த்தம்? அது தேர்தலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன பிரச்சனை? ஒன்று, அவங்க ஆசியாவில் உலக அளவில் அவன் அமெரிக்காவை ஏற்றுக்கிட்டு அமெரிக்காவே பாருன்னு சொல்கிற அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இந்தியா அவங்களுக்கு அவங்க கைக்குள்ளே இருக்கிற மாதிரி அவன் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கக்கூடாது. ஒன்று, இந்தியா செய்த மிகப்பெரிய தவறு, தாய்வானுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருந்த நேரம் அந்த நிரந்தர உறுப்பினர்கள் பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்காம இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆஃபர் பண்ணும்போது நேரு பண்ண மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபுலிஷ்னஸ், அது அரசியல் தவறான முடிவு என்ன எடுத்தாருன்னா, அது தாய்வானுக்கு இருந்தது சைனாவுக்கு தான் போகணும், நாங்கள் இந்தியா அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது எந்த ஒரு ஆட்சியாளர் தன் நாட்டு நலன், தன் மக்கள் நலனை பிரதானமாக நினைக்கிறாரோ அவங்க நல்லாட்சி பண்ண முடியும். இவர் உலக அளவில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சைனாவுக்கு அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அந்த ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையில் 5 நிரந்தர உறுப்பினர்கள். அதாவது 5 நிரந்தர உறுப்பினர்கள்ங்கிறது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகள். இவங்கெல்லாம் அப்போ அந்த காலகட்டம். இப்போ சைனாவிட்டையும் நியூக்ளியர் பாம் இருக்குது, அணுகுண்டுகள் இருக்குது. மற்ற நாடுகள் அப்போவே இருந்தது. இதில் இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணதை இவர் ரொம்ப பெருந்தன்மையாக சைனா விட்டு கொடுத்தார். இப்போது அந்த ஐக்கிய நாடுகள் சபையை மாற்றி அமைத்து
அதில் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் நிரந்தர உறுப்பினர் கொடுக்கணும்னு வரும்போது மற்ற நிரந்தர உறுப்பினர்கள் 4 பேரும், அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இந்த 4 நாடுகளுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனா வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏன்னா இந்தியாவை வளர விடக்கூடாதுங்கிறக்காக, இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக. இதில் என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வீட்டோ பவர்னு ஒன்று வச்சுக்கிட்டு இதில் ஒரு நாடு நினச்சாலும் எந்த ஒரு தீர்மானத்தையும் இல்லைன்னு குட்டிச்சோறு பண்ணிடலாம். எதிர்த்து ஓட்டு போட்டால் முடிஞ்சு போயிடும். இந்த 5 நாடுகளில் ஒரு உறுப்பினராவது வீட்டோ பவரை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த தீர்மானம் அடிபட்டு போயிடும். அப்போ இந்தியா சேர முடியாமல் பண்ணுறதுக்கு சைனா முட்டுக்கட்டையாக இருக்கிறது நம் நாட்டின் மேலே உள்ள விரோதம் காரணம். என்ன விதம் இப்போ ஒன்று பார்ப்போம். பழங்காலத்தில் இருந்துங்கிறாங்க, அப்போல்லாம் வந்து வர்த்தக ரீதியாக நல்லபடியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் மண்டக்கணம் அதிகமாகி போய் ஆசிய நாடுகள் உலக அளவில் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அதில் இந்தியா வந்து தடையாக இருக்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க. அது விஷயத்துக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இது ஒன்று, நியூக்ளியர் சப்ளையர் குரூப், அதாவது அணு சம்மந்தப்பட்ட எரிபொருள், அது சப்ளையர் குரூப்புங்கிற ஒரு 50 நாடுகள், அதில் அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் இருக்குது, சைனாவும் அதில் இருக்குது. அந்த நாடுகளில் இந்தியா உறுப்பினராக சேர்க்கறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணலையும் அதையும் இந்த சைனா எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்திலும் நம் நாட்டை சுற்றி, இந்தியாவை சுற்றி உள்ள சிறிய நாடுகளை எல்லாம் அவங்க கடன் கொடுக்குறோன்னு சொல்லி, நாட்டை முன்னேற்றத்துக்கு கடன் கொடுக்குறோன்னு சொல்லி ஊழல்னால ஆட்சியாளர்களுக்கு பணம் கொடுப்போம். இலங்கையில் அதுதான் இப்படி குட்டிச்சோரானது. பாகிஸ்தான் அதே லெவலில் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி செய்து அவர்களை இந்தியாவிற்கு எதிர்ப்பாக செயல்பட வைப்பதற்கும், இவர்களுடைய மிலிட்ரி தளவாடங்கள் அங்கே ஆராய்ச்சிக்கு வர்றான், அதை கிழிக்கிறோம் சொல்லி வர்ற மாதிரி இந்த மாதிரி செயல்படுவதும் நமக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்கு இந்த வேலையும் செய்கிறாங்க. இதையெல்லாம் விட இந்திய திபேத் எல்லையை வந்து திபேத்தை சைனா கபலீகரம் பண்ணிக்கிட்டதுனால அது இந்திய சைனா எல்லை. இந்தியா வந்து அதை திபேத்தை சைனாவோட அங்கம்னு ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய தவறு. அது ஒரு பொலிட்டிக்கல் மிஸ்டேக். அதன் அடிப்படையில் இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள எல்லை பிரச்சனைன்னு கொண்டு வந்ததை அது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. சைனா அவங்கள சுற்றி உள்ள எல்லா நாடுகள்டையும் எல்லை பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவங்க வந்து நாட்டை அதிகப்படுத்துவதற்கு, நாட்டை விரிவுபடுத்துவதற்கு எல்லா மூர்க்கத்தனமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர். அதில் தெற்கு சீன கடல் பகுதியில் வந்து மொத்த ஏரியாவும் பிடிக்கிறதுக்கு ஆக்சுவலி கடல் வந்து ஒரு 200 மைல் வரைக்கும், நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் எல்லையிலேருந்து போகிறது தான் வந்து அந்த நாடு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி எதுக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது உலக அளவில் எல்லாருக்கும் பொது இடமான கடலாக மாறிடும். அப்போ சைனாவில் நீங்கள் 200 நாட்டிக்கல் மைல்னு போட்டிங்கன்னா அது அந்த அவங்களுடைய எல்லை பகுதிக்குள்ளே தான் இருக்கும். ஃபுல்லாக தென் சீன கடலுக்கு உள்ளே வர முடியாது. பார்த்தாங்க, எங்கே கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் போய் மண்ணெளி கொட்டி புதுசாக தீவு உருவாக்குறோம், அது எங்கே தீவுன்னு சொல்லி அதில் 200 கிலோமீட்டர் போட்டால், இப்போ சென்ட்ரான ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட இங்கே ஃபிலிப்பைன்ஸ் வரைக்கும் வருது. இந்த மாதிரி முட்டாள்தனமான அறிவாளி நினச்சிக்கிட்டு பணத்தை அங்கே போய் கொட்டி இதை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, இது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. தாய்வானுக்கும் சைனாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை. தாய்வான் அந்த பிரச்சனையை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அது வந்து பொலிட்டிக்கல் லெவலில் கம்யூனிச சித்தாந்தம் வந்து தாய்வான் கண்ட்ரோலில் இருக்கும்போது தாய்வான் ஆட்சியாளர்களை எல்லாம் விரட்டி விட்டு அவங்க இங்கேருந்து தாய்வான் போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி போடலாம், அது நமக்கு இப்போ அவசரம் இல்லை. ஆனால் தாய்வான் வந்து தனிநாடாக இருப்பது ஜனநாயக நாடாக இருக்கிறது. ஆரம்பத்தில் மன்னராக ஆட்சி இருந்தது, இப்போ ஜனநாயக நாடு. அதை விழுங்க வேண்டும் என்று சைனா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அமெரிக்கா போன்ற நாடு நேரடியாக ஒரு பக்கம் ஒரு சைனா தான் சொல்கிற மாதிரி பேசிட்டு, ஒரு சைனானா தாய்வானும் அவங்களோட சேர்ந்து இருக்க கருத்துது, ஒன் சைனா பாலிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் தாய்வானை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ரெட்டை வருஷம் அமெரிக்கா போடுது. நேரடியாக நீ தொடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அமெரிக்கா இல்லை. ஆனால் தாய்வானுக்கு இராணுவ தளவாடங்கள் கொடுப்பது அந்த மாதிரி வேலையை அமெரிக்கா செய்துகிட்டு இருக்கு. உலக அளவில்
இந்த கம்ப்யூட்டர் சிப் தயாரிப்பு பண்ணுறதுல முன்னணியில் இருக்க தாய்வான் நாடு. அதனால் அதை வந்து தன் நாட்டோட இணைக்கணும்னு அவங்க முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சைனா. நம்ம பகுதியில் இமயமலை பகுதியில் நிறைய இடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சலாமி ஸ்லைஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளத்தனமாக உள்ளே வர்றது, அப்படியே எங்கள் இடம் உட்கார இந்த சேட்டை பண்ணுறாங்கன்னு நடந்தது. இது காங்கிரஸ் காலத்தில் அப்படி யாருமே உள்ளே வரல அப்படின்னு பேசி இந்த சப்பக்கட்டு கட்டுறது. நேரு காலத்தில் இது சைனா சண்டையில் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடையில் வந்து அங்கே புல்லு கூட முளைக்காத இடம், அதை பற்றி என்ன கவலைன்னு சொல்லி பேசினாருன்னு சொன்னோடனே எதிர்கட்சியில் ஏதோ ஒரு எம்பி, பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் நேரு தலையில் கூட தான் முடியவே இல்லை, அதுக்காக தலையை எடுத்துட முடியுமாங்கிற மாதிரி கேட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, செய்தி பத்திரிகைகளில் செய்தி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நேரு காலத்தில் இருந்தே சைனானுடைய அக்கிரமங்கள் நேரடியாக எதிர்க்காமல் அதை அப்படியே பாலிஷாக கொண்டு வர மாதிரி இருந்தது. அது டோக்லாம் பிரச்சனை வரும்போது அப்போ வந்து முதல்ல எதிர்த்து நின்று டோக்லாம் வந்து பூட்டான், இந்தியா, சைனா 3 நாடும் இருக்கிற ஒரு பகுதி. அது அந்த டோக்லான் பள்ளத்தாக்கு வந்து பூட்டானுக்கு உரியது. பூட்டானை பாதுகாப்பது வந்து இந்தியா செய்கிறதுனால நீங்கள் இது உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா போய் இதுதான் இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே ஐபால் டு ஐபால்னால் பக்கத்தில் கன்னை வச்சுட்டு நிற்கிற மாதிரி சைனா படையும் இந்திய படையும் இருந்தது. அப்புறம் அவங்க இந்தியா பயப்பட போகிறேன்ட்டு திரும்பி போயிட்டாங்க. அது நடந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்வானில் இந்த கொரோனா டயத்தில் கல்வான் பள்ளத்தாக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணாங்க. நாடு உலகம் பூரா கொரோனா பிறப்பிட்டு மக்களை பாடப்படுத்திட்டு இங்கே படையை இறங்கினாங்க சீன முட்டாள் அரசியல்வாதிகள். அவங்க இராணுவம் வந்து இறங்கினோடனே நம்ம இராணுவம் எதிர்த்து போய் நின்றுது. சமரசம் பேசி பார்த்தா நடக்கலை. ஏற்கனவே இந்தியா இந்த 62 சண்டைக்கு அப்புறம் அப்பப்போ பிரச்சனையாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லை பகுதியில் இந்த துப்பாக்கி இந்த மாதிரி கனரக ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அப்படி இருந்தது. அப்படி இருந்ததுனால முள் கம்பி சுற்றின கட்டைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, எனக்கு கண்ணில் தானே சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நம் வீரர்கள் அடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு. நம் வீரர்கள் கையாலே கழுத்து திருப்பி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோபம். நம்மளுடைய இராணுவ தளபதி ஒருத்தரை கொண்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை கொண்டுட்டாங்கன்னா நம்ம படை வீரர்கள் கோபத்தில் சிக்கன சைனாக்காரன் எல்லாம் பிடிச்சி கழுத்து திருப்பி கொள்வது இந்த மாதிரி நடந்ததுக்கு 40 பேருக்கு மேலே செத்துட்டாங்கிறது வந்து ஈவன் அமெரிக்க உளவுத்துறையினுடைய தகவலும். ஆனால் சைனா அதை ஒத்துக்கலை. இப்படி நடந்தது. இந்த எல்லை லடாக் இந்த பகுதியில் உள்ள இந்திய சைனா எல்லையில் கிட்டத்தட்ட 4 வருஷம் பனி வெயில் எல்லா நேரத்துலையும் இந்திய இராணுவமும் இருந்தது. அந்த பக்கம் சைனா இராணுவம் இருந்தது. மிரட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறது. முக்கியமான தௌலத் பேக் ஹோல்டிங்கிறது வந்து இந்த காரகோர பாஸ் பக்கத்தில், இதுதான் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஏரியான்னு சொல்லி இந்தியா அந்த பக்கம் நீ ரோடு போடக்கூடாதுன்னு சண்டை போட்டு இருக்கிறாங்க. அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டத்தில் எங்களுடைய நாடு பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுருக்கா, அது உள்ள நீ ரோடு போடக்கூடாதுங்கிற மாதிரி, நீ சைனா உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கு. அந்த பகுதி வந்து இந்த தௌலத் பேக் ஹோல்டிங்கிற ஒரு இடம் இப்போது டேம்சோக் அப்படின்னு உள்ள அது பகுதி. அந்த பகுதி இப்போ கடைசியாக சென்ற மாதம் சரி நாங்கள் போகிறோம்னு சொல்லி 4 வருஷம் முட்டி பார்த்து முடியலன்னு திரும்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம இராணுவம் பழையபடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவினுடைய ரெசிலியன்ஸ், அதாவது நீ வந்தால் நான் விடமாட்டோன்னு ஏற்று நிற்கிறது படைகளை கொண்டு வச்சு இருந்ததுனால அதனுடைய தைரியம். நம்ம அதெல்லாம் வரலன்னு சால்ஜாப் சொல்லாமல், அரசியல்வாதிகள் சொல்லாமல், நம் இராணுவத்தினரை வந்தால் எதிர்த்துன்னா அடித்து விரட்டுன்னு பாட்டு போய் இராணுவத்துக்கு முழு அதிகாரமும் கொடுத்து இருந்ததுன்னா அவங்களே இந்தியாவோட சண்டை போட்டால் பாதிப்பு 2 பேருக்கு இருக்கும். சண்டை போட்டால் 62 அவங்க செஞ்ச மாதிரி இப்போ செய்ய முடியாதுங்கிறது சைனாவுக்கும் தெரியும். அதனால தான் மிரட்டி பார்க்குறது, 62 நினச்சி பாருன்னு சொல்கிறது. அப்போது இந்த டோக்லாம் சண்டை நேரத்திலலாம் பிரச்சனை நேரத்தில் வந்து இது 62 கிடையாது, இது வந்து 21ஆம் நூற்றாண்டு, நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ பேசுனாங்க நம்ம ஆட்சியாளர்கள், பிஜேபி அரசாங்கம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ விலகி போயிட்டாங்க. ஆனால் சைனாவை இந்தியா முழுவதுமாக நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது. அவர்கள் ஒரு
பேட்ட ரவுடி மாதிரி பண்ணுறாங்க இப்போ செய்தாலும். அதனால் அவர்களை ஒரு கண்ணும் கருத்துமாக இவர்களை முழுதாக நம்பினால் நமக்கு ஆபத்து என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்திய வெளியுறவு கொள்கை செயல்படுத்த வேண்டும் என்பது நம் கருத்து. என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம லிவரேஜ் பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம்னா, நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை சுற்றி உள்ள கடல் நம்மளுடைய இராணுவ தளம் இருக்குது, நேவி தளம் இருக்குது, மலாக்கா கடல் பகுதி. அந்த வழியாக தான் அவங்களுக்கு கப்பலில் நம்ம சாப்பாடெல்லாம் கொண்டு போகிறதுக்கு, அவங்களுடைய உணவு தானியங்கள் கப்பலில் கொண்டு வர வழி. அதை அடைச்சாச்சுன்னா அங்கே சோத்து வழியெலாம் உட்காந்துருப்பாங்க சைனாவில். ஸோ அது நமக்கு ஒரு லிவரேஜ். அதை எப்போயும் விட்டுக்கூடாது. அதனால தான் இந்திய பெருங்கடல் வரைக்கும் அதிகாரம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சைனா அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க ஆட்டம் போட்டாங்கன்னா அங்கே ஒடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு இருக்கணும் ஒன்று. அதே மாதிரி திபேத் விஷயத்தில் இந்தியா சைனாவினுடைய ஒரு அங்கம் திபேத் என்று சொன்னதை இப்போது விட்டுவிட வேண்டும் என்பது நம் கருத்து. நம் எல்லை திபேத்தோடு என்பதாக, அதாவது இன் ரியாலிட்டி அவங்க வச்சுக்கிறத விட ஆக்சுவலாக இருக்க வேண்டியது அதுன்னு வச்சுக்கிறது நமக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் என்பது நம் கருத்து. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய போட்டி, பொறாமை, சண்டை இருக்கிறது. அது நமக்கு நல்லது. இதை நமக்கு ஜாதகமாக பயன்படுத்தி கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் இருக்குது. அமெரிக்காவுமே இந்தியாவை சைனாவினுடைய கவுண்டர் வெயிட்டாக, சைனாவை அடக்குவதற்கு ஒரு தேவையான பக்கத்தில் உள்ள நாடுங்கிற மாதிரி வச்சு தான் அவங்க சில விஷயங்களில் அமெரிக்கா சொல்ல நம்ம கேட்கலனாலுமே நம்மளை ஒரு பார்ட்னர்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை. அதுக்காக அமெரிக்காவினுடைய எடுபடியாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய சுதந்திரத்தோடு இருந்துக்கிட்டு அமெரிக்கா சைனாவினுடைய பிரச்சனையில் நாம் அமெரிக்கா பக்கம் இருப்பது நமக்கு நல்லது என்பது நம் கருத்து. இதெல்லாம் நமது எதிர்காலத்திற்கு, நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது. அதேபோல் தைவானுடைய வர்த்தக உறவை நாம் மேம்படுத்த வேண்டும். சைனா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ பண்ணிக்கிட்டுருன்னு சொல்லிட்டு சைலண்டாக, ஏன்னா சைனா அதுதான் நமக்கு பண்ணுது. ஒரு பக்கம் வர்த்தக உறவுன்னு வச்சுக்கிட்டு உலகம் பூரா போய் இந்தியாவை மட்டம் தட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. நம்மளும் நீ அப்படி செய்கிறேன்னா என்னாலும் செய்ய முடியும்னு காட்டுறதுக்கு செய்தால்தான் அவர்கள் வழிக்கு வருவார்கள் என்பது நம் கருத்து. இன்னொன்று, நம் நாடு ஜனநாயக நாடு. தவறான முடிவு ஒரு அரசாங்கம் எடுத்தது என்றால் அடுத்த தேர்தலில் மக்கள் அவங்கள கவுத்தி விட்டுருவாங்க. ஆனால் சைனா ஜனநாயக நாடு கிடையாது. ஒரு மூர்க்க கூட்டம் சேர்ந்து அராஜகம் செய்தால் அது அந்த நாட்டு மக்களை எல்லாம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் சைனா நாடு. அதனால் சைனாவை பொறுத்தவரை நமது நாட்டு எல்லை பிரச்சனை சுமூகமாக நமக்கு பாதிப்பில்லாத வரையில் தீரும் வரை சைனாவை நாம் ஒரு எதிரியாக மனதில் வைத்துக்கொண்டு கவனமாக செயல்பட வேண்டும். இது நம்ம எதிர்த்து கரெக்டாக நின்னோம் போயிட்டாங்க இனி எல்லாம் நார்மல் பண்ணிடலாம்னு சொல்லி முழுக்க மாறினால் அது நமக்கு ஆபத்து என்பது. அதுக்காக சண்டை போட்டு இருக்குன்னு சொல்லலை. ஒரு பக்கத்து வீட்டில் ரவுடி இருக்கிறான்னு வச்சுக்கணும். பக்கத்து வீட்டில் ரவுடி நீ சண்டையும் போட வேண்டாம், அதனால் நீ வந்தால் ஒன்று தூக்கி போலீஸை கம்ப்ளைண்ட் காலி பண்ணிடுவோன்னு சொல்கிற மாதிரி நம்ம தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம முடக்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க தான் பார்ப்போம். அந்த மாதிரி மனதில் வைத்துக்கொண்டு நம் நாட்டு நலனுக்கு எது சரியோ, நம் நாட்டு பாதுகாப்பிற்கு எது சரியோ அதை செய்வதற்கு சைனாவிடம் இந்தியா எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.